Half-life of two radioactive elements are 12 hours and 16 hours respectively. If at any instant the ratio of the amounts of radioactive substance is 2:1, then after 2 days what will be the ratio of the undecayed portions? ஸோ கொஷினில் வந்து ஹாஃப் லைஃப் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க ரெண்டு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டுக்கு, ஒன்று 12 இன்னொன்று 16 hours. அதுக்கப்புறம் ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரேஷியோ வந்து 2:1. டைம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 2 டேஸ்னால் 48 hours டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்குதுக்கு. ஓகே, நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது ரேஷியோ ஆஃப் அன்டிகேட் போர்ஷன், அதாவது ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹாஃப் லைஃப் ஆஃப் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 12 hours, அதே செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஹாஃப் லைஃப் வந்து 16 hours. டைம் எலாப்ஸ்டு வந்து 2 days சொல்லியிருக்காங்க. 2 daysனால் 48 hours. ஓகே, இப்போது நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்மால் என்னன்னு எழுதுவோம். நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் ஃபார் ஈச் எலமெண்ட். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு கேல்குலேட் பண்ணுவோம் n1. அது எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா டைம் டிவைடட் பை அந்த ஹாஃப் லைஃப். டைம் வந்து 48 டிவைடட் பை 12 வந்துடும். இதோட வேல்யூ 4. இதை கேன்சல் பண்ணோம்னா 4 தான் வரும். ஓகே, அதே மாதிரி n2 t டிவைடட் பை t2 வந்துடும். which is equal to அதே 48 டிவைடட் பை இதுக்கு வந்து 16 hours. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். ஸோ n1 n2 கேல்குலேட் பண்ணியாச்சு, அதாவது நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் ஃபார் எலமெண்ட் 1 and 2 பண்ணியாச்சு. சரி, அடுத்து ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தான் கொஷினில் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டிகே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் n is equal to n0 into 1/2 ஹோல் பவர் n. இதில் n0 என்னென்னா இனிஷியல் அமௌண்ட், அதை தான் அவங்க ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்க கொஷினில் 2:1. ஸோ ஃபஸ்ட்டு n1 எழுதிப்போம். n1க்கு வந்து n0 வேல்யூ வந்து 2:1னா 2 வந்துடும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு, இன்ட்டு 1/2 ஹோல் பவர் n1க்கு எவ்வளோ இருந்ததுன்னா 4. அடுத்தது செகண்ட் எலமெண்ட்டுக்கு n0 வந்து 1 வரும். ஏன்னா 2:1னா 1 வந்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு. இதே 1/2 ஹோல் பவர் n2 வந்து இங்கே 3 கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 3. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். அப்படின்னா ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ n1 டிவைடட் பை n2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 1 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் 3. ஸோ 2 இன்ட்டு 1/2 பவர் 4னா 16 வந்துடும். டிவைடட் பை 1 இன்ட்டு 1/2னா வந்து நமக்கு 1/2 பவர் 3 தான் வரும். ஸோ 1/2 பவர் 3னா 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 இன்ட்டு 8 டிவைடட் பை 16 வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு 16 டிவைடட் பை 16. அப்போ n2 பை n1 இஸ் ஈக்குவல் n1 பை n2 n1 பை n2 இஸ் ஈக்குவல் டு 1/1 வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் 1:1.